குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்றீங்க, செல்வாக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறதுல சப்போர்ட் பண்றீங்க, மாரல் சப்போர்ட், நான் இருக்கிற உனக்கு சப்போர்ட் பண்றீங்க. எல்லாம் அந்த சப்போர்ட் எல்லாம் உண்டு. எஜுகேஷன் எல்லா சப்போர்ட்டும் உண்டு, சாப்பாடு எல்லாம் எல்லாம். ஆனா ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பிள்ளைகளுக்காக சப்போர்ட் செய்யக்கூடிய உங்களை விட அக்கறை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். இந்த இயேசுதான் இந்த பிள்ளைகளின் மீது அக்கறையாக இருக்கக்கூடியவர். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த அக்கறை உள்ள கடவுளிடத்துல உன் பிள்ளைய நீ அர்ப்பணிக்கலன்னு சொன்னா, நீ வேலை செஞ்சு அவன் பேங்க் அக்கவுண்ட்ல லட்ச லட்சமா காசு சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? நீ வீடு கட்டுற, காரு வாங்கி வைக்கிற, உலக எல்லாத்தையும் காட்டுறீங்க, இதெல்லாம் உனக்குதான். காட்ட வேண்டியது கடவுளை. உங்களை விட இந்த பிள்ளைகளின் மீது ஆண்டவர் அக்கறையாயிருக்கிறார் என்பதை உணர்ந்து, மாதாவை போல சூசையப்பரை போல பிள்ளைகளை ஆலயத்தில் தொலைக்கணும்.